ஒரு உண்மை கேள். உன்னை அழிக்கிறவன் உன் எதிரி கிடையாது. உன்னை அழிக்கிறவன் உன் மனசு. உன் வாழ்க்கை ஏன் நிக்குது தெரியுமா? நீ பலவீனமானவன் இல்ல, நீ தயங்குறவன். பயம் வந்தா உன் மனசு சொல்றது, நில்லு, யோசி, பிறகு பார்ப்போம். அதுதான் அழிவு. சாணக்கியர் சொன்னார், தயக்கம் காட்டுறவன் எப்போதும் தோல்வி அடைவான். நீ அதிகமா யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் மூளை உன்னை காப்பாத்தணும்னு நினைக்குது. ஆனா உண்மை என்னன்னா, அதே மூளைதான் உன்னை சோம்பேறியா மாற்றுது. இப்போ ஒரு கதை. 26 வயசு இளைஞன். படிப்பிருக்கு, திறமை இருக்கு, ஆனா முடிவெடுக்க தைரியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்க்கலாம் சொல்லி அவன் நாளையே அழிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு வார்த்தை அவனை தட்டி எழுப்புச்சு. வாய்ப்பை இழந்தவன் விதியை குறை சொல்றான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், நேரம் போனதுக்கு பிறகு வாழ்க்கை மாறாது, முடிவெடுத்தவனுக்குத்தான் வாழ்க்கை மாறும். பயம்னா என்ன? உண்மை இல்லாதத உண்மை மாதிரி காட்டுற உன் எண்ணம். புத்திசாலி பயத்தை கேட்க மாட்டான், பயத்தை பயன்படுத்துவான். சாணக்கியர் சொல்றார், தன்னை கட்டுப்படுத்தாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. இப்ப கவனமா கேளு. 1. பயம் வந்தா அத கேட்காத, நட. 2. முடிவெடுக்க தாமதிக்காத, தவறான முடிவு கூட முடிவு இல்லாததை விட மேல. 3. ஒவ்வொரு நாளும் உன்னை நீ ஒழுக்கத்துல கட்டு. 4. உன் மனசு சொல்ற சோம்பேறி காரணங்களை அழி. நீ மென்மையானவனில்ல, நீ தூங்கிக்கிட்டிருக்கிற சிங்கம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கை இதே இடத்துல இருந்தா அதுக்கு காரணம் விதி இல்ல, நீ. இப்போ ஒரு முடிவெடு. நான் தயங்க மாட்டேன், நான் நடப்பேன். இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள பதிந்திருந்தா கருத்துல எழுதுங்க. நான் என் மனசை ஆளப் போறேன். அதுதான் சாணக்கியன் வழி. அதுதான் வெற்றி.